எந்த கொம்பனாலும் தமிழர்களின் நெஞ்சிலிருந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அகற்றிட முடியாது என்று திமுக எம்பி பி வில்சன் தெரிவித்துள்ளார். தாவேக் அரசின் அரசியல் நாகரிகமற்ற செயலுக்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் வாழும் எளிய மக்களும் உலக அறிவை பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கில் மாவட்டந்தோறும் மைய நூலகங்கள், கிளை நூலகங்கள் மற்றும் ஆசியாவிலேயே பிரம்மாண்டமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் உள்ளிட்ட அறிவு பெட்டகங்களை உருவாக்கியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று பி வில்சன் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய ரீல்ஸ் மாடல் ஆட்சியில் சென்னை தேவநேய பாவனர் நூலக அரங்கில் வைக்கப்பட்டிருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் புகைப்படம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சிக்காக அகற்றப்பட்டு நிகழ்ச்சி முடிந்த பிறகு மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். 50 ஆண்டு கால பொது வாழ்விற்கு சொந்தக்காரர், மாநில உரிமைகளை காத்து நின்ற மாவீரர், மக்கள் நலத்திட்டங்கள் பல தந்த மகத்தான மனிதர், நம் உயிர்நிகர் தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று தந்த தலைமகள் என இத்தனை வரலாற்று பெருமைகளை தன்னகத்தே தாங்கி நிற்கும் கலைஞரின் புகைப்படத்தை அகற்றிடும் அளவிற்கு வன்மம் கொண்டிருக்கும் தாவேக்கு அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். பிற கட்சிகளின் எம்எல்ஏக்களை கடன் வாங்கி தட்டு தடுமாறி ஆட்சி நடத்தும் உங்களுக்கு இத்தகைய துணிச்சலை தந்தது யார்? பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில்தான் அகற்றப்பட்டதா? இதற்கு முதலமைச்சரின் பதில் என்ன? ஆட்சி அதிகாரத்தின் ஊடாக சிறிதும் அரசியல் நாகரிகமின்றி காழ்ப்புணர்ச்சியில் ஒரு மகத்தான தலைவரை இருட்டடிப்பு செய்ய நீங்கள் துணியலாம். ஆனால் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நெஞ்சில் என்றென்றும் நீக்கமர நிறைந்திருக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் புகழையோ அவர் செய்திட்ட சாதனைகளையோ எந்த கொம்பனாலும் அகற்றிட முடியாது என்று பி வில்சன் உறுதிபட தெரிவித்துள்ளார்.